சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. ACA இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். கவுன்சிலிங் கோட் 1114. For more details, acaec.ac.in. நிறைய பேர் அம்மாவா பண்ண போறியா, ஏன் அம்மாவா பண்ணான ஒரு ஆர்டிஸ்ட்னு இருக்கும்போது அப்படியெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது. அந்த கேரக்டர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுறதுக்கு இருக்குது, அதில் வந்து நம்மளுக்கு ஏதாவது பண்ணுறதுக்கு இருக்கா, அது மட்டும்தான் யோசிக்கணும். குட்டி குட்டி பசங்கள்லாம் வந்து அன்னபூர்ணியே பிடிக்கும் அதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ ஹாப்பி. எல்லாமே கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். ரமேஷ் சார், கேமராமேன் ரமேஷ் சார் வந்து இப்படி தான் சொல்லுவேன், கொஞ்சம் இப்படி தள்ளி நிற்கிறீங்களா, கொஞ்சம் அப்படி நிற்கிறீங்களா ப்ளீஸ். அவர் அப்படிதான் எல்லாரும் அந்த ஒரு அன்போட ரொம்ப இதாக தான். எங்கள் க்ரூவே சொல்லவே வேண்டாம். என்னோட பையனா நடிக்கிற அனந்த கிருஷ்ணன், ஆறுமுகமாக நடிக்கிற அப்புறம் திரவியம் தெரியும்ல, திரவியத்தை வந்து தெரியாமல் இருக்கு திரவியம், அப்புறம் நெகட்டிவ் பண்ணுற காயத்ரி, எதிர்நீச்சல் ஜான்சி ராணியா பண்ணுற அவங்க, அப்புறம் என் பொண்ணா சஹானா, அப்புறம் சிந்துவா, பவித்ரா, ஆர்த்தி, பிரவீன், எல்லாம் ஜாலியாக எல்லாரும் சந்தோஷமாக போகிறதுனால அந்த ப்ராஜெக்ட் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. யார்கிட்ட கேட்டாலும் வந்து சிந்து பைரவியோட செல்ல பிள்ளை நான் தான். இந்த உலகத்திலேயே எந்த ஒரு ரிலேஷனை விடையும் அந்த அம்மான்னு உள்ள ஒரு இது, அது ஒரு பெரிய விஷயம். இப்போ என் பையனே என்கிட்ட கேட்கும், அம்மா உனக்கு வந்து என்ன பிடிக்குமா இல்லை அவங்கள பிடிக்குமா, என்னடா கேள்வி இது, இல்லை இல்லை உனக்கு அவங்கள தான் நிறைய பிடிக்கும்னு தோண்ட. அப்படியெல்லாம் இல்லைடா, எனக்கு அவங்களும் பசங்க நீயும் பையன். ஆனால் நல்லா கமெண்ட் அடிக்கும், இப்படி பண்றே, இன்னைக்கு அழலையா, இன்னைக்கு எபிசோட்லாம் அளவே இல்லை, இன்னைக்கு அழறது இல்லையா, உட்காந்து பாக்குறாருல்ல. அது வந்து அவர் என்கிட்ட சொல்லாது, என்கிட்ட சொல்ல நான்லாம் பாக்குறது இல்லை, எனக்கெல்லாம் டைம் இல்லை. வந்து நான் வந்து பெஸ்ட் நெகட்டிவ் கேரக்டர் அவார்டு வாங்கியிருக்கு. நீங்க நெகட்டிவ் கேரக்டர் இல்லையா பண்ணியிருக்கேன். அங்க பண்ணும்போது முக்கால்வாசி நான் நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணிட்டு இருந்தேன். முக்கியமா உங்ககிட்ட நான் ஸ்டார்டிங்லேயே கேட்கணும்னு நினைச்சது வந்து, அன்னபூர்ணியா வந்து நிறைய பேரோட ஃபேவரட்டா இருக்கீங்க. அப்படியா? எப்படி அந்த இன்னோசன்ஸ் நீங்க கேரி பண்றீங்க? முதல்ல அப்படியான்னு கேட்டேன். உண்மையா அப்படி இருக்கு? ஆமா, உண்மையா இருக்கு. பிகாஸ் நம்ம பார்க்கும்போதே இல்லை, பீட் கமெண்ட்ஸ், ப்ரோமோட கமெண்ட்ஸ் பார்க்கறதா இருக்கட்டும், இல்லை ஜென்ரலாகவே நீங்கள் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கிறப்போ அந்த ஃபேமிலியையும் பார்த்துக்கிட்டு ஸ்ட்ராங்காகவும், ப்ளஸ் ஒரு கமெண்ட்லலாம் கூட பார்த்தேன், எவ்வளோ வந்து பிரச்சனை இல்லை ரொம்ப ஃபியூரியஸாக இருக்க பர்சன் கூட அவங்கள பார்த்தோன்னே சாந்தமா அமைதியா அப்படி ஆயிடுற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஒரு கூலான ஒரு பர்சன் தான். ஓகே, என்ன எதுனாலும் நம்ம அப்படி பெருசா எடுத்துட்டு போயிட்டு ஒண்ணுமே சாதிக்க போறது இல்லை, எல்லாம் அப்படி கூலா கொண்டு போகலாம், ஹாப்பியா போகலாம், அந்த மாதிரி ஒரு இதுதான். எப்போ நிறைய சாமி கும்பிடும், கடவுள் மேல ரொம்ப நம்பிக்கை, அதனால கூட இருக்கலாம் அந்த ஒரு இது. ஓகே, அண்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்போ சிந்து பைரவிக்குள்ளே எப்படி வந்தீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் ஐ திங்க் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல், ஒரு மதர் ரோலுங்கிறது எல்லாரும் வந்து ஒரு தப்பானா திட்டுறதும் நல்லானா ப்ரைஸ் பண்ணுறதுமான ஒரு ரோல் அது. ஆக்சுவலாக நான் வந்து இந்த கேரக்டர் பண்ணும்போது எல்லாரும் அம்மாவா தான் இவ்வளோ இதுக்கப்புறம் திருப்பி அம்மாவை பண்ண போறியா, அம்மாவை பண்ண போறியா, அம்மாவை பண்ணா என்னன்னு நான் யோசித்தேன். ஏன்னா ஆக்சுவலாக சீரியலில் வந்து நம்ம வந்து ஒன்று ஹீரோயினாக பண்ணணும், இல்லை அம்மாவை பண்ணணும், இல்லை நெகட்டிவ் பண்ணணும். இது மூணும் தான் ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய இது. அப்போது நான் பார்த்தப்போ இப்போ என்னோட ஏஜுக்கு என்னோட இதுக்கு இப்போ 20 ஒரு 20-25 அதுக்குள்ளே உள்ளதான் பொண்ணுங்க நிறைய வந்து அவங்க தான் ஹீரோயின்ஸாக பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்க பண்ணணும், அவங்களும் வந்து நிறைய இது உள்ள பொண்ணுங்க. இப்போ பவித்ரா, இப்போ பைரவியா பண்ணிட்டு இருக்கேன், ஆர்த்தி எல்லாம் ரொம்ப டேலண்டட். நம்மளோட ஏஜுக்கும் நம்மளோட இதுக்கும் எனக்கு கிடைச்ச ஒரு செகண்ட் என்ட்ரியில் எனக்கு நான் கடவுள்கிட்ட தான் தேங்க் பண்ணணும். அவ்வளோ சூப்பரான ஒரு கேரக்டர். பட் நான் இப்போ வந்து 14 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணுறதே இல்லை. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஏஷியானெட், சூர்யா எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தது. மேரேஜுக்கு அப்புறம், கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் கூட நான் போயிட்டு இருந்தேன். பட் எனக்கு அது முடியவே இல்லை, ரொம்ப வந்து டயர்டாக இருந்ததுனால நான் அப்படியே அன்னைக்கு ஸ்டாப் பண்ணது. அதுக்கப்புறம் இப்போ 14 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ என் பையன் வந்து +1 முடிச்சு +2 போகுது. இப்போ வந்து எனக்கு என்னோட ஃப்ரெண்டு வந்து முத்துலக்ஷ்மின்னு சொல்லிட்டு எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, கஜேந்திரன் சாரோட பொண்ணு, டைரக்டர், எனக்கு பயங்கர ரொம்ப க்ளோஸு. முத்துலக்ஷ்மியோட ஃப்ரெண்டு மனோ, அப்படி வந்து மனோன் மணின்னு சொல்லி அவங்களும் நாங்கள் அப்படி ஒரு ஃப்ரெண்டு. இது அவங்களோட ஹஸ்பண்டு தான் ஆஹா கல்யாணத்தோட
ரைட்டர். ரைட்டர். அப்போ அங்க போய் அவர் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி. அவர் தான் என்னை வந்து விஜய் டிவியில போகும்போது இந்த மாதிரி அன்னபூர்ணியா ஒரு கேரக்டர் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது எங்களோட ரைட்டர் ஷாகுல் சார் அவர்கிட்ட வந்து காமிக்குது, என்னோட ப்ரொஃபைல் இது காமிச்சிட்டு அவர் ஏதோ இன்ஸ்டாலாம் பார்த்துருக்குன்னு தோணுது, அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன இது மாதிரி கால் பண்ணாங்க. அப்போ வந்து நான் யோசிச்சேன், இவ்வளோ நாள் நம்ம ஒரு பெரிய கேப் எடுத்தோம், சரி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து உனக்கு பிடிச்ச, ஆனால் என் பையன் தான் பண்ணி தான் ஆகணும், 14 years நீ வந்து எனக்காக உன்னோட ப்ரொஃபஷனே விட்டு இந்த மாதிரி இருந்த, கண்டிப்பாக இது பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் அம்மாவா பண்ண போறியா, ஏன் அம்மாவா பண்ண, ஒரு ஆர்டிஸ்ட்னு இருக்கும்போது அப்படியெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது. அந்த கேரக்டர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுறதுக்கு இருக்கு, அதில் வந்து நம்மளுக்கு ஏதாவது பண்ணுறதுக்கு இருக்கா, அது மட்டும்தான் யோசிக்கணும். இல்லை ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஐயோ எனக்கு அம்மா கேரக்டர் அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஏன்னா அம்மா யாரும் பண்ண வேண்டாமா, இப்ப அம்மா பண்ணி எங்களை எவ்வளோ பேர் வந்து லவ் பண்றாங்க, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஆமா ஆமா, எனக்கும் நம்மளும் வெளியில போகும்போது தெரியுது இல்ல, நிறைய பேர் ரொம்ப அன்பா பேசுறாங்க. குட்டி குட்டி பசங்க எல்லாம் வந்து அன்னபூர்ணியே பிடிக்கும், அதெல்லாம் கேட்கும்போது எவ்வளவு ஹாப்பி. எல்லாமே கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். ஓகே. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இந்த 14 வருஷம் ஒரு பிரேக் அப்புறம் ஒரு ரீஎன்ட்ரி நீங்க பண்றீங்கன்றப்போ எப்படி இருந்தது அந்த ஃபீல்? ஏன்னா இப்ப பையன் போக சொன்னாங்க, அதெல்லாம் ஓகே. ஸ்க்ரீன் டெஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட் கூப்பிட்டாங்க. நான் போய் ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணேன். ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு ரோலும் ஒரு சின்ன ஒரு காமெடியான இதுவும் வந்து டைரக்டர் கொடுத்தாங்க, கதிர் சார் டைரக்டர். அப்போது ரமேஷ் சார் கேமராமேன் எங்களோட கொடுத்துட்டு நான் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் எனக்கு ஒரு துளி கூட சும்மா பண்ணிட்டு வந்தேன், நம்மளெல்லாம் கூப்பிட மாட்டாங்கன்னு ஒரு இதில் வந்து படுத்து தூங்கிட்டேன். 4 மணிக்கு கால் பண்ணிட்டு உங்களை ஃபிக்ஸ் பண்ணியிருக்குன்னு சொன்னேன். ஒரே நாள்ல பாருங்க, காலையில போய் 12 மணிக்கு ஸ்க்ரீன் டெஸ்ட் முடிச்சு ஈவினிங் 4 மணிக்கு கால். ஓகே. அது மாதிரி எனக்கு எல்லாருமே நல்ல சப்போர்ட். என்னோட க்ரூ ஃபுல்லா, கதிர் சார் வந்து டைரக்டர் வந்து அவ்வளோ சப்போர்ட். நான் இப்பவும் கேட்பேன், சார் எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு, ப்ராம்ப்டிங் எல்லாம் என்னால் இது பண்ண முடியுமா, எனக்கு டயலாக்ஸ் கரெக்டாக வருமா, நான் இப்படி பேசுவேன் தமிழ், பட் வந்து அந்த டயலாக்ஸில் சில வேர்ட்ஸ் அதெல்லாம் நல்லா சார் வந்து நான் கான்ஃபிடென்ட்டா இருமா, ஒண்ணுமே இல்லை, நல்லா தான் பண்றேன். அவரோட சரளமா பேசுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கும். இல்லம்மா, டயலாக்ஸ்னு வரும்போது கொஞ்சம் தடுமாறும், கவனமா சொல்லணுன்றப்பதான் நமக்கு பிரச்சனை வருவாங்க. அவரோட கதிர் சாரோட சப்போர்ட். அதே மாதிரி ரமேஷ் சார் கேமராமேன் ரமேஷ் சார் வந்து இப்படிதான் சொல்லு, கொஞ்சம் இப்படி தள்ளி நிக்கிறீங்களா, கொஞ்சம் அப்படி நிக்கிறீங்களா ப்ளீஸ். அவர் அப்படிதான் எல்லாரும் அந்த ஒரு அன்போட ரொம்ப இதாதான் எங்க க்ரூவே. இப்ப எனக்கு 2 ஃபேமிலின்னே சொல்லலாம். என் வீட்டுல ஒரு இது, அப்புறம் எங்க இதே வந்து இன்னொரு ஃபேமிலி, என்னோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாரும் அதே மாதிரி தான். என்னோட இபி தில்லை, அப்புறம் எங்களோட ரைட்டர் ஷாகுல் சார் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப சூப்பரான கேரக்டர். அவர் வந்து சக்திவேலும் ஓடையும் ரைட்டர், அவரு இதோட ரைட்டர். அதுவும் இல்லாம விஜய் டிவியோடையும் நிறைய ப்ராஜெக்ட் ஹெட் அவரு. ஓகே. அவரோட சப்போர்ட்டும் இருக்கு. அதனாலதான் நான் வந்து அவ்வளோ தைரியமா முன்னாடி போயிட்டு இருக்கேன். என்னோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாம் சொல்லவே வேண்டாம். என்னோட பையனா நடிக்கிற அனந்த கிருஷ்ணன், ஆறுமுகமா நடிக்கிற அப்புறம் திரவியம் தெரியும்ல, திரவியத்தை வந்து தெரியாம இருக்கு, திரவியம். அப்புறம் நெகட்டிவ் பண்ற காயத்ரி, எதிர்நீச்சல் ஜான்சி ராணியா பண்ற அவங்க, அப்புறம் என் பொண்ணா சஹானா, அப்புறம் சிந்துவா, பவித்ரா, ஆர்த்தி, பிரவீன், எல்லாம் ஜாலியா எல்லாரும் சந்தோஷமா போறதுனால அந்த ப்ராஜெக்ட் வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே. அண்ட் வெரி ஃபியூ ஆர்டிஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற மாதிரி ரைட்டரை மென்ஷன் பண்றதா இருக்கட்டும், கேமராமேனை மென்ஷன் பண்ணி நீங்க சொல்றதா இருக்கட்டும், அவங்க எல்லாம் இல்லாம நம்ம எப்படி இது மட்டும் இல்ல, என்னோட க்ரூவே நான் சொல்றேன். எங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குற சந்தோஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சந்தோஷ், ராஜுபாய், எனக்கு அவங்கள எல்லாமே எனக்கு வந்து என்னோட தம்பிங்க மாதிரி, என்னோட ஃபேமிலி தான். நான் யாரையுமே அந்த மாதிரி நாங்க போனா ஜாலியா தான் இருப்பேன், சந்தோஷமா தான் இருப்பேன். என்னோட முகம் சின்னதாக ஒன்று இதுனால எல்லாரும் என்னாச்சு ஓகேயா, நான் ஓகே தான், நான் ஹாப்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. அண்ட் முக்கியமாக நான் அந்த கொஸ்டின் ஏன் கேட்டேன்னா, அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு, ஆஃப்டர் அ வைல் நீங்க நடிக்க வந்திருக்கீங்கன்றப்போ ஃபர்ஸ்ட் ஷாட் இருக்கும்ல, ஞாபகம் இருக்கா? எனக்கு ஸ்கிரீன் டெஸ்ட் தானே ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் ஆக்சுவலா நீங்க ஒரு ஷூட்டிங் போறப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கிரீன் டெஸ்ட்டுக்கு நான் போகும்போதே அந்த க்ரூவுக்கு நடுவில் தானே நான் பண்ணது, தனியாலாம் என்ன பண்ண வைக்கல. அது பண்ணும்போதே வந்து எனக்கு என்னால முடியும் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பண்ணது. நான் பண்ணியாச்சா, ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியல. இப்போ எனக்கு கேமரா இப்படி பார்க்கணுமா, நான் 100 தடவை கேட்பேன், சார் அங்க பார்க்கணுமா இல்ல இங்க பார்க்கணுமா, எனக்கு இன்னும் இப்பதான் நான் கொஞ்சம் திருப்பி வந்துட்டு இருக்கேன் அதுக்குள்ள.
ஆனால் எனக்கு அது ஒன்றும் ரொம்ப கஷ்டமாக ஒன்றும் தெரியல. எனக்கு ஒருவேளை இவங்களோட சப்போர்ட்னால எல்லாருமே இப்போ கூட வந்து கிருஷ்ணா என்னோட பையன் ஆறுமுகம் பக்கத்தில் இருந்தாலும் அவன் என்ன ஃபுல்லாக பார்த்துக்கும். மம்மி இந்த பக்கம் வா, மம்மி கொஞ்சம் இப்படி தள்ளிக்கும், மம்மி நெக்ஸ்ட் அவன் டயலாக் தான், அப்படியே அவன் என்ன மெதுவாக பின்னாடி நின்று எல்லாரும். இது அதே மாதிரி திரவியமும் என்கிட்ட சொல்லும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெதுவாக ரொம்ப டைம் எடுத்து ஒவ்வொரு டயலாக்ஸுக்கு எக்ஸ்பிரஷனுக்குள்ள டைம் போட்டு மெதுவாக பண்ணும். இன்னொரு டேக் போனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியெல்லாம் யாரு இருப்பாங்க? நீங்க தான் செட்டோட செல்ல பிள்ளைன்னு நினைக்கிறேன். அப்பனா கண்டிப்பா அது யார்கிட்ட கேட்டாலும் வந்து சிந்து பைரவியோட செல்ல பிள்ளை நான் தான். அது ஹாப்பியா இருக்கும் அப்படி பண்றப்போ. நம்ம ஏதாவது லைட்டா தப்பு பண்ணிட்டாலும் இல்ல மன்னிச்சிடுவாங்க. ஈபி இருக்கு தில்லை, அவன் வந்து என்ன வந்து அவங்க அம்மா மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு என்ன மம்மி மம்மின்னு கூப்பிட்டு எல்லாருக்குமே நான் மம்மி தான். ஆனா என்ன அவ்வளோ பேம்பர் பண்ணுவேன், எனக்கு அப்படி பார்த்துப்பாங்க. எனக்கு எதுவுமே ஒரு சின்ன ஒரு இது கூட வராம அந்த செட்ல அவ்வளோ ஹாப்பியா இருக்கேன் நான் எல்லாரோடையும். நல்ல விஷயம். இந்த மம்மின்னு சொல்லும்போது செலவங்க பாரு எல்லாரும் என்ன மம்மி, ஆனா நான் அது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். இந்த உலகத்திலேயே எந்த ஒரு ரிலேஷனை விடையும் அந்த அம்மான்னு உள்ள ஒரு இது, அது ஒரு பெரிய விஷயம். இப்ப என் பையனே என்கிட்ட கேட்கும், அம்மா உனக்கு வந்து என்ன பிடிக்குமா இல்ல அவங்கள பிடிக்குமா? என்னடா கேள்வி இது? இல்ல உனக்கு அவங்களதான் நிறைய பிடிக்கும். அப்படி எல்லாம் இல்லடா, எனக்கு அவங்களும் பசங்க நீயும் பையன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாருங்க எப்படிலாம் அவங்களுக்கு ஜெலஸ் ஆகுது. நான் தான் போக சொன்னேன், இப்ப வந்து என்னையும் ஓவர்டேக் பண்றாங்க. அவனுக்கு அது தோணுது, நானும் 15 days அங்கதானே இருக்கு அவங்க கூட இருக்கிறதுனால அவனுக்கு தோணுது. அவனை நிறைய மிஸ் பண்றேன் இப்போ. காலையில அவன் ஸ்கூல் போகும்போது இருக்க முடியாது, நைட்டு லேட் ஆகும் வரும்போது. பட் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் சப்போர்ட் பண்ணாலும் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டுங்கிறது வந்து இந்த விஷயத்துல கண்டிப்பா அவர் வந்து ஓகே சொல்லலைன்னா என்னால சத்தியமா போயிருக்க முடியாது. ஏன்னா இத்தனை வருஷமா நான் இதை பத்தி அவர்கிட்ட பேசினது இல்லை, எனக்கு நடிக்கணும்னு சொன்னது இல்லை, எதுவுமே பண்ணதில்லை. இப்போ இப்படி வரும்போது உனக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு ஓகேயா, உனக்கு எல்லாம் வீடும் இப்போ அவனோட இதுவும் எல்லாமே பார்த்துட்டு இதுவும் உனக்கு இது பண்ண முடியும்னா ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்டோரி கேட்டுக்கோ, உன்னோட கேரக்டர் கேட்டுக்கோ, எப்படி செகண்ட் என்ட்ரி இருக்கும்போது அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான இதில் நீ உள்ள போகணும். அந்த மாதிரி நல்ல சப்போர்ட் தான் அவர். இப்போ வந்து நான் கொஞ்சம் லேட் ஆகிறேன், அவர் சீக்கிரமா வந்துடும். ஈவினிங் வந்து நான் லேட் ஆச்சுன்னா பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். சீக்கிரமா வந்துட்டு அவனுக்கு டியூஷன், ஹோம் டியூஷன் தான் எல்லாமே பாத்துக்கிறது எடுக்கிறது. இப்ப அவனுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருந்தா அவரே போய் கூட்டிட்டு வந்துரும். அவரோட சப்போர்ட் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நல்லா கமெண்ட் அடிக்கும், இப்படி பண்றே, இன்னைக்கு அழலையா, இன்னைக்கு எபிசோட்லாம் அளவே இல்ல, இன்னைக்கு அழறது இல்லையா, உட்காந்து பாக்குறாருல்ல. அது வந்து அவர் என்கிட்ட சொல்லாது, என்கிட்ட சொல்ல நான்லாம் பாக்குறது இல்ல, எனக்கெல்லாம் டைம் இல்ல. ஆனா அவர் எல்லாம் வந்து 11 o'clock மேல நம்ம தூங்கினதுக்கு அப்புறம் அப்படியே ஸ்கிப் பண்ணி பாக்கணும், எனக்கே தெரியும். இல்லன்னா எப்படி கேட்க முடியும்? கரெக்ட். அதான் அப்புறம் அப்படி கேக்குறீங்கன்னா மாட்டிக்கிறாங்க. அந்த கெத்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை சீன் போடுறது. பாக்கணும்னா சில பேர் சீன் போடுவாங்க. ஆனா இவரெல்லாம் சீரியலே பார்த்தது இல்ல இது வரைக்கும், அவருக்கு வேலையே கரெக்டா இருக்கும். ஆனா உங்களுக்காக இஸ் வாட்சிங். எனக்கு நம்ம பொண்டாட்டி என்ன பண்றாங்க அங்க போய் ஏதோ அன்னபூர்ணி எல்லாருமே சொல்றது, நீ தான் ஹீரோயினா, எல்லா இதுலயும் வந்துட்டு போகுது. இல்ல அம்மானாலும் எல்லா இதுலயும் வந்துட்டு போகும். அதான் நீங்க சொன்னீங்கல்ல, அம்மா வில்லி அண்ட் ஹீரோயின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் மெயினா. கரெக்ட் பண்ணா அதுதான் நிக்கும், அந்த கேரக்டர்ஸ் தான். ஆனா எனக்கு ஏதோ கடவுள் புண்ணியத்துல ஒரு நல்ல கேரக்டர் கிடைச்சா நான் ஹாப்பியா பண்றேன். சூப்பர். அண்ட் அன்னபூர்ணியா நான் உங்களுக்கு இப்ப பாக்குறோம், நீங்க ஆனா முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ் பத்தி எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முன்னாடி வந்து அதெல்லாம் நான் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி எல்லா பீட் ட்ராக்ஸ், இப்போ நம்மளுக்கு மௌன ராகம் பண்ணிட்டு இருந்த பேனர், அதுல எல்லாம் நான் முன்னாடியே பண்ணியிருக்கேன். 14 years முன்னாடியே சிப்பி ரஞ்சித்தோட ப்ராஜெக்ட்ல வந்து நான் பண்ணியிருக்கேன். மெகா பைட்ஸ் எல்லாமே 7 arts அந்த டைம்ல என்னென்ன பிக் ப்ரொடக்ஷனோ எல்லாத்துலயுமே பண்ணியிருக்கு. பண்ணி வந்து நான் வந்து பெஸ்ட் நெகட்டிவ் கேரக்டர் அவார்டு வாங்கியிருக்கு. நீங்க நெகட்டிவ் கேரக்டர்லயா பண்ணியிருக்கேன்? அங்க பண்ணும்போது முக்காவாசி நான் நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணிட்டு இருந்தேன். உங்க ஃபேஸ் அவங்க பார்த்து நெகட்டிவ் கூப்பிடுறாங்க, எப்படி பண்றாங்க? அதெல்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்னா எல்லாம் பண்ணணும். அடுத்த ஒரு ப்ராஜெக்ட்ல என்ன இப்ப நெகட்டிவ் கேரக்டர் கூப்பிட்டேன்னா நான் ஐயோ பண்ண மாட்டேன், அதெல்லாம் இல்ல நான் பண்ணுவேன். சூப்பர். அண்ட் எப்படி இருந்துச்சு அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம்? இப்போ ஆனா நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பாங்கல்ல உங்களை அதுக்கப்புறம். இப்ப கூட வந்து தெரியறாங்க, நிறைய பேருக்கு தெரியறாங்க. இப்ப கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் அந்த சைடுல. இப்ப வந்து வருது. எனக்கு வந்து இங்க இருந்து அங்க போய் ஒர்க் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இப்ப என்ன எனக்கு 15 days இது ஷெட்யூல் முடிஞ்சா நான் இன்னொரு ப்ராஜெக்ட் கூட இது வரைக்கும் கமிட் பண்ணல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் தீரஜையும் பாத்துக்கணும். ஜாலி தான் அப்படி நம்ம சொல்லும்
அதெல்லாம் 12th முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி என் பையன் எப்படின்னா கொஞ்சம் இது மாதிரி அம்மாவை இது பண்றது ரொம்ப எல்லாம் அவனுக்கு வெளியில ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, எதுனாலும் என்னையே வந்து ரொம்ப இது பண்ணக்கூடிய ஒரு இது. சரி பார்க்கலாம் அவன் எப்படி கொஞ்சம் அவனுக்கு இன்னும் அவன் அந்த அளவுக்கு மெச்சூர்டே இல்லை ஆயிடுச்சுன்னா நான் வந்து கொஞ்சம் கூட ஃப்ரீ ஆயிடுவேன். சூப்பர். அண்ட் நீங்க பண்ணதுல ரொம்ப பிடிச்சமான கேரக்டர் இது எக்ஸப்ட் அன்னபூர்ணி சொல்லணும். ஏன்னா அன்னபூர்ணி எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க அதை டிஸ்கிரைப் பண்ற விதத்திலேயே. முன்னாடி பண்ணேன். ஆமா, முன்னாடி பண்ணதுல சொன்னா நிறைய இருக்கு. முன்னாடி பண்ணதுல வந்து ஸ்திரீ ஜென்மம்னு ஒரு பயங்கர அது வந்து டாப் இதுல போயிட்டு இருந்த சீரியல், வி ட்ராக்ஸ் தான் ப்ரொடக்ஷன். அதுல வந்து நான் சுகுமாரி ஆண்டி இருக்கிற சுகுமாரி அம்மாவோட பொண்ணா பண்ணிட்டு இருந்தேன். பக்கா வில்லி, ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டா ஃபுல்லா வில்லினா அந்த அவங்கள ஹீரோயினை போட்டு படுத்தி எடுத்து அந்த மாதிரி அந்த கேரக்டர் நான் ரொம்ப பிடிச்சு பண்ணது. ஆமா, எல்லாரும் வெளியே நெகட்டிவ். அப்பெல்லாம் எனக்கு வந்து வெளியில எல்லாம் இது பண்ணும்போது பாரு இப்படி பண்றாங்க அப்படி ஓப்பனாவே ஆளுங்க வந்து திட்டுவாங்க. அதனால நான் நினைக்கிறேன் ஏன் மூஞ்சியை பார்த்து இப்படி திட்டுறாங்களே, ஆனா திட்டுவாங்க. ஏன்னா அவங்களதான் பாக்குறாங்க, அந்த வில்லியா பாக்குறாங்க. அவங்க அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சு பண்ணது. ஓகே, அதுதான் ஃபேவரட். அதுதான் என்னோட ஃபேவரட். ஓகே. அண்ட் அன்னபூர்ணி கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன? அன்னபூர்ணி கிட்ட பிடிச்சது, அன்னபூர்ணி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். எல்லாத்துலயும் 2 பசங்களையும் ஒரே மாதிரி. இப்ப வந்து ஆறுமுகம் வந்து என்னோட நான் பெத்த அப்பையன், இதே வந்து சிவா வந்து நான் வளர்த்துனது. பட் 2 பசங்களும் அன்னபூர்ணினா உயிர். இந்த கதையோட இதே அதுதான். உலகத்துல நம்ம இப்படி 2 பசங்களை பார்க்கவே முடியாது. அம்மாக்காக எது வேணாலும் பண்ணும். அம்மா சொன்ன இப்ப அவங்க 2 கல்யாணம் பண்ணிருக்கு, அந்த கல்யாணத்துலதான் பிரச்சனையே போயிட்டு இருக்கு. பட் அந்த 2 கல்யாணம் பண்ணதும் அம்மாக்காக தான், எனக்காக. இப்போ சிவா கல்யாணம் பண்ணதும் பெரியம்மாக்காக. எந்த பையன் வந்து தாலி கட்டுன்னு சொல்லும் போது யாரு கட்டும்? அவன் உடனே கட்டிட்டான். இல்ல பெரியம்மாக்காக நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு யாருமே முக்கியம் இல்லை, அவங்க தான் முக்கியம். இந்த சைட்ல வந்து ஆறுமுகம் என்னோட உண்மையான, அவனும் வந்து படிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கு. அதுவும் நான் சொல்றேன் நீ கல்யாணம் பண்ணு, எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருமா, எங்க அம்மா அவனும் கல்யாணம் பண்ணிட்டான். இப்ப அதுங்களுக்குள்ள மொத்த பிரச்சனையும் நான் இது பண்ண வச்சதுனாலதான். அதனால அப்படி பார்க்கும்போது சில சைடு பார்க்கும்போது அன்னபூர்ணி ரொம்ப புத்தி இல்லாம இருக்காங்களோன்னு தோணும். பட் ஆனாலும் ஒரு குடும்பத்துல எப்படி ஒரு தலைவி இருக்கணும், ரொம்ப பொறுப்பா ரொம்ப பொறுமையா அந்த ஹாப்பியா மருமகளை எல்லாம் எப்படி இது பண்ணி பசங்களை எல்லாம் எப்படி இது பண்ணி அப்படி இருக்கணும்னு ஒரு பெரிய இது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரொம்ப எல்லா இடத்துலயும் ரொம்ப தாழ்ந்து போய் அந்த மாதிரி இது பண்றது. இப்ப கூட ஒரு எக்ஸ் மினிஸ்டர் அவங்க ஃபேமிலியும் வந்திருந்தாங்க எங்க லொகேஷனுக்கு வரும்போது. அவர் வந்தோடனே சொன்னதுதான், ஐயோ அவரோட யாரோ அம்மாவோ யாரோ, ஐயோ நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம், அவங்களுக்கு அன்னபூர்ணி அவ்வளோ பிடிக்கும், எப்படி சூப்பரா அந்த இதுக்குள்ளே ஒரு குடும்ப தலைவியா எவ்வளோ அழகா பண்ணிட்டு போகுது அந்த கேரக்டர். ரொம்ப பிடிக்கும். அது கேரக்டராகவே இல்லை, நம்ம வீட்டில் உள்ள ஒருத்தங்களாவே நாங்க ஃபீல் பண்றோம். அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கிரெடிட் தான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மோல்ட் பண்ணும்ல, நம்ம இன்னும் நிறைய பண்ணணும், இதே மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு புஷ்க்கு இருக்கும். கரெக்ட். அண்ட் எஸ், உங்க கூட பேசுனது ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமா நீங்க சிந்து பைரவிக்கு அப்புறமும் உங்களை நாங்க நிறைய பார்க்கணும், தமிழ் சீரியல்ஸ்ல உங்களை நிறைய பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். நல்ல கேரக்டர்ஸ் கிடைச்சா இது மாதிரி கிடைச்சா பண்ணணும்னு ஆசை இருக்கு. கடவுள் புண்ணியத்தினால கிடைக்கட்டும். இன்னும் எஸ்எஸ் மியூசிக்கோட இன்னும் நிறைய இன்டர்வியூஸுக்கு வரணும். கண்டிப்பா. அது மாதிரி எல்லாருக்கும் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எல்லாரும் ஹாப்பியா இருங்க லைஃப்ல. எல்லாம் சின்ன அந்த மூமெண்ட்டும் நம்ம எப்படி நம்ம எல்லாருக்கும் இருக்கும். வாழ்க்கை ஒன்றும் பெரிய எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும் அப்படி எல்லாம் இல்லை, நம்மளுக்கு கஷ்டங்கள் இருக்கும். ஆனாலும் எல்லாரும் கூடயும் சந்தோஷமா இருங்க, யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். நம்மளுக்கு எவ்வளோ சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா இருக்கும், அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க எல்லாருக்கும். அது மாதிரி இந்த அன்புன்னு உள்ள விஷயத்துல யாரையும் ஏமாத்தாதீங்க. அது ஒரு பியூரான ஒரு விஷயம். அதுக்காக தான் மனுஷன் ஓடிட்டே இருக்கிறது. அந்த பாசம் அன்பு சரிதானே நான் சொல்றது? இல்ல நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல, நம்மளுக்கு மனசுல உள்ளது. நம்ம ஒரு இன்டர்வியூ வந்தா சும்மா நம்மளை பத்தியே பெருமையா பேசுறது இல்லாம ஏதாவது ஒண்ணு வந்து கண்டிப்பா நான் இந்த சொல்றது இது மட்டும்தான். யாருமே ஏன்னா நம்ம யாருமே 500 வருஷம் வாழ போறது இல்லை. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்கான்னு கூட தெரியாது. நாளைக்கு மார்னிங் நம்ம வந்து அந்த சூரியோதயம் பார்க்குமான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அதனால யார்கிட்டையுமே நம்ம வந்து அந்த காம்படிஷனோ அந்த சண்டையோ பிரச்சனையோ ஒன்னும் அப்படி அதெல்லாம் தேவையில்லை. அட் வாட் காஸ்ட்?
நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நம்மளுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ மற்றவங்களுக்கு பண்ணுங்க. யாரும் அன்புன்னு சொல்லி அது எந்த விதத்துலையுமே யாரையுமே ஏமாத்தாமல் இருந்தாலே வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. நம்ம கல்லுன்னு நினச்சி போய் நான் கல்லுன்னு கும்பிடல, அந்த கல்லுக்குள்ள ஒரு சக்தி இருக்குன்னு தான் நான் எப்பவும் கும்பிடுவேன். நிறைய பேர் அது இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ கடவுள் எல்லாம் இல்லை, அது அவங்களோட இது, அது எனக்கு தெரியல. பட் சாமி மேலே எல்லா பாரத்தை போட்டு சாமி மேலே இது பண்ணி முன்னாடி போங்க. வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். எல்லாரும் ஹாப்பியாக. சோ ஸ்வீட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் டோடி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. ACA Engineering College and Autonomous Institution. Counseling code 1114. For more details, acaec.ac.in.